முழுக்க முழுக்க ஒரு அறிவற்றவர்களா கர்நாடக சினிமா பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அப்படின்ற ஒரு பிம்பம் தான் இருக்கு. காரணம் என்னன்னா, கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்ந்து பல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பான அந்த காவேரி பிரச்சனையை நாம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது கூட கர்நாடகாவுக்கு ஒண்ணுன்னா தமிழ் சினிமா வந்துட்டு துணை நின்று இருக்கு. குறிப்பா தமிழ் சினிமா நடிகர்கள் இருந்திருக்காங்க. வீரப்பன் அங்க கர்நாடகா சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய ராஜ்குமார் அவர்களை கடத்திட்டு போறாரு. கடத்திட்டு போயிட்டு அவர் அவருடைய கட்டமைப்புல வச்சிட்டு இருந்தாரு, அவருடைய பாதுகாப்புல. அப்போ தமிழ் சினிமால இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் வீரப்பனுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. நீங்க அவர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு, உங்களுடைய உரிமைக்காக போராடணும்னா நீங்க வேற யார வேணா நீங்க கடத்திட்டு போயிருக்கலாம், எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டாரை கடத்திட்டு போறீங்கன்னு எல்லா நடிகர்களும் குரல் கொடுக்குறாங்க. அந்த நடிகர்கள் வரிசையில முதல் ஆளா நின்று பேசினது கமல்ஹாசன் அவர்கள். இப்படி தமிழ் சினிமால இருக்கக்கூடிய நடிகர்கள் அனைவருமே கர்நாடகா சினிமாக்காக குரல் கொடுத்திருக்காங்க.